ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் காங்கிரஸ் உருவான உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுங்க இயக்கம் உருவான உடனே சில ஆண்டு காலங்கள் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது 1904 வரை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. 1905, 6களில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்குள்ளே சில சலசலப்புகள், அதாவது மூத்த தலைவர்களுக்கும் இளைய தலைவர்களுக்கும் இடையே சலசலப்புகள் உருவானுச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் மிதவாதிகள்னும் அப்புறம் இளைய தலைமுறை தீவிரவாதிகள்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது மூத்த தலைவர்கள் மிதமான போக்கை கடைபிடிச்சாங்க, இளைய தலைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர போக்கை கடைபிடிச்சாங்க. அதனால தீவிரவாதிகள் சொன்னாங்க. ஸோ இதன்படி மிதவாதிகளின் தலைவராக, அந்த மூத்த தலைவர்களுடைய தலைவராக யார் கருதப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ காந்தியினுடைய அரசியல் குருவும் இவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெர்க் என்று அழைக்கப்பட்டார். அதாவது இவர் வந்து பேச்சாற்றல், அரசியல் எல்லாம் வல்லமை பெற்றவர். அதனால இவரை பெர்க்குன்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1876 இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தார். அதன் பின் இந்திய தேசிய பேரவையை தோற்றுவித்து பின்னர் 886 இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த பேரவை இணைச்சாரு. தமிழ்நாட்டில் மிதவாதிகள் தந்தையாக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய ராகவாச்சாரியார். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.